அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போலீசாரால் மற்றொரு துப்பாக்கி சூடு, தமிழர் பகுதிகளில் தொடரும் பரபரப்பு இரவுகள். மாகந்துரே மதுஷ் படுகொலை வழக்கில் புதிய திருப்பம், கடந்த அரசாங்கத்தால் எழுந்த அச்சம். கடவுச்சீட்டு அலுவலகத்தில் ஏற்பட்ட திடீர் சிக்கல், பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய அறிவுறுத்தல். பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடம் வருடத்தின் நடுப்பகுதிக்குள் தீர்வு. போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு இறுகும் பிடி. உயிர்த்த ஞாயிறு வழக்குகள் விசாரணைக்கு விசேட மேல் நீதிமன்றம் ஸ்தாபனம். இந்திய துணை தூதுவருடன் ஸ்ரீதரன் எம்பி தலைமையிலான குழு சந்திப்பு. நாட்டில் இன்று இடியுடன் பலத்த மழை. எப்ஸ்டீன் விவகாரம், நோர்வே முன்னாள் பிரதமர் மீது ஊழல் வழக்கு. தாய்லாந்தில் மாணவனின் துப்பாக்கி சூட்டில் அதிபர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விசுவமடு பகுதியில் நேற்று நள்ளிரவு கெப்ரக வாகனம் ஒன்றின் மீது போலீசாரால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. நள்ளிரவு 12:45 மணியளவில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் மீதே இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தகவல் வழங்கியுள்ளார். இதன்போது துப்பாக்கி சூட்டில் வாகனத்தின் சக்கரத்தில் சிதைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த கெப்ரக வாகனத்தின் உரிமையாளரால் கடந்த வாரம் டிப்பர் வாகனத்தில் மண் கொண்டு செல்லப்பட்ட தர்மபுரம் போலீசாரால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. மாகந்துரே மதுஷ் போலீஸ் காவலில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அவரது சட்டத்தரணிகள் கோரியுள்ளனர். நேற்றைய தினம் இது தொடர்பில் கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாளிகாவத்தை போலீசாரால் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணை நடவடிக்கைகளில் திருப்தி அடையவில்லை என்று மதுஷின் மனைவி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் கொழும்பு கூடுதல் நீதிவான் நுவான் கௌசல்யாவிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். அதே நேரம் கடந்த அரசாங்கத்தின் போது மதுஷின் மனைவி இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகவோ அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கவோ மிகவும் அச்சப்பட்டதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் அப்போதைய போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் தொடர்புதான் இதற்கு காரணம் என்றும் மதுஷின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். போலீஸ் காவலில் இருந்தபோது நடந்த இந்த மரணம் மிகவும் சந்தேகத்திற்குரியது என்பதனால் இந்த விசாரணைகளை மாளிகாவத்தை போலீசாரிடமிருந்து நீக்க வேண்டும் என்ற சட்டத்தரணி சேனக பெரேரோ உள்ளிட்ட சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் நீதித்துறை சேவை ஆணைய சட்டத்தின் விதிகளின்படி முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை வேறு துறைக்கு மாற்றுவதற்கு எந்த சட்டப்பூர்வ சாத்தியமும் இல்லை என்று கூறி அந்த கோரிக்கையை நீதிவான் நிராகரித்துள்ளார். தற்போதைய விசாரணை முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்று கருதப்பட்டால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கலாம் என்று முந்தைய விசாரணையின் போதும் அறிவுறுத்தியதாக நீதிவான் மேலும் நினைவு கூர்ந்துள்ளார். கணனி அமைப்பு செயலிழப்பு காரணமாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தகவல்களை அறிய 1962 என்ற தொலைபேசி இலக்கத்தை அணுகுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்று பொதுமக்கள் யாரும் கடவுச்சீட்டுகளை பெற குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டாம் என நேற்று அறிவிக்கப்பட்டது. கணனி அமைப்பு செயலிழப்பு காரணமாக பத்ரமுள்ள தலைமை அலுவலகம் அல்லது குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையின் பிராந்திய அலுவலகங்களுக்கு இன்று யாரும் வருகை தர வேண்டாம் என்று பொது பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. கணனி அமைப்பு செயலிழப்பை மீட்டெடுக்க தற்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அதே நேரம் எதிர்வரும் 16ஆம் திகதி வழக்கமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்றும் மேலும் அன்று விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கணனி அமைப்பின் செயலிழப்பு குறித்து அதன் ஊடக பேச்சாளர் மகேஷ் கருணதாச கூறுகையில், தரவு அமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப பிழை காரணமாக ஒரு நாள் மற்றும் சாதாரண கடவுச்சீட்டுகளை வழங்க முடியவில்லை. அலுவலகத்தின் அதிகாரிகள் குழுவும் தேவையான தொழில்நுட்ப குழுவும் தற்போது இந்த நிலைமையை சரி செய்ய பணியாற்றி வருகின்றன. இது சரி செய்யப்பட்டால் அந்த தருணத்தில் இருந்த கடவுச்சீட்டுகளுக்கான விசாக்களை வழங்க தொடங்கலாம். அதே நேரம் 1962 என்ற தொலைபேசி இலக்கம் மூலம் சம்பந்தப்பட்ட இணையப்பக்கத்திற்கான தகவல்களை பெற முடியும். குறித்த தகவல்கள் இணையத்தில் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. தரவு அமைப்பு புதுப்பிக்கப்பட்டவுடன் அலுவலகத்துக்கு பொதுமக்கள் வருகை தரலாம். அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் 1962 தொலைபேசி இலக்கத்தின் மூலம் விசாரித்து உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அலுவலகத்தை அணுகலாம். இவ்விடயத்தில் சிக்கல் நீங்காதிருந்தால் அடுத்த வாரம் தலைமையகத்தையோ அல்லது கிளை அலுவலகங்களையோ நேரில் அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகின்றது. தரவு அமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு அனைத்து கிளை அலுவலகங்களையும் பாதித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை இவ்வருடத்தின் நடுப்பகுதிக்குள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இன்று பாடசாலைகளுக்கு விஜயம் செய்ததன் பின்னர் பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் உயர்தர வகுப்பு மாணவர்களின் பாடசாலை வரவானது தற்போது குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகின்றது. எனினும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் ஊடாக இந்நிலையில் மாற்றம் ஏற்படும். புதிய கல்வி மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் மிக முக்கியமான தரப்பினர் ஆசிரியர்களே ஆவார். பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாடாக எதிர்பார்க்கும் முழுமையான மாற்றத்தை அடைந்து கொள்வதற்கு தகுதியான மனித வளம் அவசியமானது என்றும் அதற்காக பிள்ளைகளுக்கு முறையான மற்றும் தரமான கல்வியை வழங்குவதே அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமையாகும். நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்ப ஆசிரியர்கள் வழங்கும் பங்களிப்பை அரசாங்கம் மதிப்பதாக தெரிவித்த பிரதமர், ஆசிரியர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை பாதுகாப்பதற்கும் தரமான கல்வியை உறுதிப்படுத்துவதற்கும் கல்வி பேரவை ஒன்றினை நிறுவுவதற்கான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாடசாலைகளுக்கு இடையே காணப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளின் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அனைத்து பிள்ளைகளுக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவதே அரசாங்கத்தின் இலக்காகும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்தார். விசாரணை முடியும் வரை போதைப்பொருள் வியாபாரிகளை பிணை வழங்காமல் தடுத்து வைப்பதற்கான சட்டம் இயற்றுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார துணை அமைச்சர் வழக்கறிஞர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். மாத்தறையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் துணை அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் பேசிய பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார துணை அமைச்சர் வழக்கறிஞர் சுனில் வட்டகல, இலங்கைக்கு போதைப்பொருள் வழங்குபவர்களை வழங்க முடியும் வரை பிணையில்லாமல் தடுத்து வைக்க முடியுமா என்பது குறித்து எங்கள் முன் விவாதிக்கப்படுகின்றது. அதையும் நாங்கள் பரிசீலனைக்கு எடுத்துள்ளோம். 19ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் விஷ சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்படுகின்றது. இது பலப்படுத்தப்படுகின்றது. சட்ட சீர்திருத்தங்களின் அடிப்படையில் இது தொடர்பாக ஒரு பெரிய தலையீடு உள்ளது. குற்றத்தால் உருவாகும் செல்வத்தை காவல்துறை கண்டறிய ஏற்கனவே நாம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளோம் என்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விசேட மேல் நீதிமன்றம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி இதன் விசாரணை நடவடிக்கைகள் கொழும்பு 7 பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள இலக்கம் C76 எனும் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதை விரைவுபடுத்துமாறு
விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இன்று அறிவுறுத்தல் வழங்கினார். அரச நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களில் நீதிமன்றங்களை ஸ்தாபிக்கும் பணிகளை இன்று நேரில் சென்று அவதானித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அதேபோல் நீதிமன்றங்களை ஸ்தாபிப்பதற்காக பொறுப்பேற்கப்பட்டுள்ள ஏனைய முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களிலும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்தின் கீழ் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பணிகளை செயல்படுத்துவதற்கும் வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்துவதற்கும் 4 முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான குழுவினருக்கும் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளிக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் இந்திய இழுவை மடிப்படகு கடற்தொழிலாளர்களால் நைனாதீவு கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகள் குறித்தும் அதனால் ஏற்படும் பொருளாதார இழப்புகள் பற்றியும் இந்திய துணை தூதுவருக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்திய அரசின் நிதியுதவியுடன் நைனாதீவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூரியகல மின் உற்பத்தி திட்டம், அதனுடன் தொடர்புடைய வீதி அபிவிருத்தி, வங்காளவாடி மற்றும் துறைமுக அபிவிருத்திகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார், உபதவிசாளர் கணபதி பிள்ளை வசந்தகுமாரன், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் செல்லப்பா பார்த்தீபன், மங்களேஸ்வரன் கார்த்தீபன், நைனாதீவு கடற்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, நுவரெலியா, மாத்தளை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணத்திலும் களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்பு வைத்திருந்த நோர்வே நாட்டின் முன்னாள் பிரதமர் தோர்ப்ஜோர்ட் ஜாக்லண்ட் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜாக்லண்ட் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் பொதுச் செயலாளராக பணியாற்றிய போது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த தூதரக பாதுகாப்பை அந்த அமைப்பு நீக்கியதை தொடர்ந்து நோர்வேயின் பொருளாதார குற்றப்பிரிவு இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கம் வெளியிட்ட எப்ஸ்டீன் கோப்புகளில் உள்ள மின்னஞ்சல்களின்படி எப்ஸ்டீன் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னரும் ஜாக்லாண்ட் மற்றும் அவரது குடும்பத்தினர் பாரிஸ், நியூயார்க் உள்ளிட்ட இடங்களில் உள்ள எப்ஸ்டீனின் சொகுசு இல்லங்களுக்கு செல்ல திட்டமிட்டதும் எப்ஸ்டீன் ஜாக்லாண்டின் பயண செலவுகளை கவனித்துக் கொண்டதும் நினைவு கூறத்தக்கது. மேலும் ஜாக்லாண்ட் வங்கிக் கடன் பெறுவதற்கு எப்ஸ்டீனின் உதவியை நாடியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக ஜாக்லாண்டிற்கு சொந்தமான 3 இடங்களில் போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். இருப்பினும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ஜாக்லாண்ட் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப் போவதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் நோர்வே இளவரசி மெட்டே மேரிட் மற்றும் சில உயர் தூதரக அதிகாரிகளின் பெயர்களும் அடிபடுவது அந்நாட்டின் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்து ஹெட்ஜாய் நகருக்கு அருகிலுள்ள பாடசாலை ஒன்றில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அதிபர் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் மாலை பாடசாலை முடிவடையும் நேரத்தில் 18 வயது இளைஞனொருவரால் அதிபரும் மாணவியொருவரும் துப்பாக்கியால் சுடப்பட்டனர்.
இதன்போது துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த பாடசாலை அதிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். காயமடைந்த மாணவி தற்போது சீரான நிலையில் உள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை அடுத்து சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டார். முந்தைய காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்பு அல்லது அதிபர் மீதான தனிப்பட்ட விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் நடத்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சோகமான இழப்புக்கு பாடசாலை தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.